ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. உங்கள் பேர்? ரங்கசாமிங்க. நீங்கள் எத்தனை வருஷமா? நான் ஒரு 50-60 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு வயசு 76 ஆச்சு. எனக்கு ஐயா அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் விவசாயத்தையே அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் விவசாயம் பண்றேங்க. என்னென்ன பயிர் போட்டுருக்கீங்க? பயிர் முதல்ல ராகி, தெனை, சோளம், கம்பு அப்படி போட்டிருந்தோம். அதுக்கு பின்னால அப்புறம் தென்னை போட்டோம். தென்னை மட்டும் இருந்தது. அப்புறம் தென்னையில பெரிய வருமானம் இல்லை. தென்னைக்கு உங்களுக்கு நான் மாடு சாணம் தான் வறுத்து பொறுக்க எடுத்து கொட்டி எல்லாம் போட்டுருவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் போட்டுருல. அதுக்கு பின்னால அப்புறம் அப்படியே உள்ளுக்கு வந்தோம். இப்போ பலவயிர் சாகுபடிக்கு உள்ளுக்கு போயிருக்கோம். எல்லாம் நீங்க இப்போ எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்றீங்க? எல்லாம் ஆர்கானிக் வந்துட்டோம். அது எப்படிங்க ஐயா, நீங்க பழைய முறையில இருந்து எப்படி நீங்க ஆர்கானிக் வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. பழசுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தாத்தங்காலத்துல எல்லாம் அவங்களுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால எதுவுமே தெரியாது. மாடுகு இருக்கு, ஆடுகு இருக்கு, வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்து எல்லாம் உள்ளுக்கு காட்டுக்குள்ள போட்டு உழுது பயிரிட்டுருவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். மருந்து மடிக்க மாட்டாங்க, வேற எதுவுமே போட மாட்டாங்க, அப்படிதான் இருந்தாங்க. அப்புறம் நாம மருந்தை கொண்டுட்டு வந்தோம், எல்லாருமே கொண்டுட்டு வந்தோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து சொல்லிட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், பேரோடு சத்துக்கள், இரண்டாம் நிலை பேரோடு சத்துக்கள் எல்லாமே பயிர் வளர்ச்சிக்கு எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டோம். அப்போ அதையும் நாங்களும் பண்ணினோம். பண்ற போது இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு ஈல்டும் பெருசா கிடைக்கல, நோயும் அதிகமாக வருது. ஏன் மருந்து யூஸ் பண்ற போது, அதனால ஏன் இயற்கை போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இயற்கைக்கு போறோம். அதே மாதிரி பல சாகுபடிக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்களா இப்போ பண்றது? இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா செலவு இல்லை. ஆமா, ஓரளவுக்கு வருது. பயோ யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் செலவு வருது, நோயெல்லாம் கொஞ்சம் நல்ல எதிர்ப்பு வருது. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பலவயிர் சாகுபடிக்கு போற போது ஒண்ணுல போனாலும் ஒண்ணுல கிடைச்சிடும். இப்ப தென்னைக்குள்ள நம்ம பாக்கு போட்டுறோம். பாக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன்னா எல்லாமே சைடு வேறு வருது, தென்னையினுடைய ஈல்டு குறைஞ்சிருந்தாங்க. வேற வழி தெரியல எங்களுக்கு, அதனால அதையும் போடுறோம். அதுக்குள்ள மிளகும் போடலான்ட்டு, அதுக்குள்ள வாழையும் போடலான்ட்டு, ஏதோ ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு ஒரு விவசாயி கிடைக்குமேங்கிறதுக்காக நாங்க அதை போடுறோம். போட்டா வேற வழி இல்லை, வழி தெரியல. ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை செய்யறாங்கன்னா குறைஞ்ச ஒரு 20-25,000 அவங்களுடைய வாழ்வாதாரமும் இருக்கு. ஆனா அது இல்லை. அப்படிங்கிற போது அப்ப ஏதாவது ஒண்ணுல போனாலும் தென்னையில விலை இல்லையா, பாக்கள் கிடைக்குது. பாக்கள் விலை இல்லையா, மிளகுல கிடைக்குது. மிளகுலும் இல்லையா, இதெல்லாம் வாழையிலையாவது அவனுக்கு வாழ்வாதாரத்தை கிடைக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி பண்றதுனால ஒரு அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டலாம். நல்லது, புரியுதுங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தொண்டாமுத்தூர் சைடு அந்த பக்கம் போனோம்னா, இப்போ 2 ஏக்கர், நீங்க 2 ஏக்கர் வச்சிருக்கீங்க. 2 ஏக்கர் ஃபுல்லாவே எல்லாருமே பசுமை விவசாயம் தான் பண்றீங்க. அந்த பக்கம் நான் போய் கேட்கும்போது அவங்க ஆர்கானிக் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, ஈல்டு வராது, நமக்கு எதுக்கு அந்த தொல்லை, நம்ம அதெல்லாம் போய் புதுசா பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்ல கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி மண்ணை பூராமே எடுத்து போட்டாங்க. ஓசி ஆர்கானிக் கார்பனும் பிஹெச்சும் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சதுன்னா அப்புறம் எப்படி அதுல பயிர் எப்படி வளரும்? அப்ப நாம அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்க இந்த நவதானியங்க, வாசனை திரவியங்கள், இது மாதிரி 5 வகையான ஒரு 20 வகையான தானியங்களை உள்ளுக்கு இறைச்சி பூ வந்ததும் மடக்கி ஓட்டினீங்கன்னா அந்த சாயில் எந்திரிச்சு. சூப்பர். அப்ப அதுல நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா தாராளமா நல்லா வருது. ஆனா நமக்கு என்னன்னா, மண்ணே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நாம செய்ய மாட்டோம். ஆமா, முதல்ல சாயில டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி இதெல்லாம் பல தானியம் எல்லாம் விதைச்சு ஓட்டி அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். அந்த கெமிக்கல் எல்லாமே இது சாப்பிட்டு எடுத்து போட்டு பல நுண்ணுயிர்கள் பல லட்சமான நுண்ணுயிர்கள் இதுல வளர்ந்துடும். அதான் மாதிரி ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், பலதலை, மீன் அமிலம் எல்லாம் ரொம்ப சுலபம். வெட்டுறவங்கிட்ட கொண்டே ட்ரம் வச்சிருங்க, பக்கெட்டை வச்சிருங்க, வெட்டி போட்டுருவான். அதுல அதுக்கு ஈக்குவலா நாட்டு சர்க்கரை உள்ள போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் அமிலம் ரெடி ஆயிடுச்சு. ஜீவாமிர்தம் ஒண்ணும் இல்ல, காலையில சாணியும் கோமியத்தையும் மாட்டுல இருந்து வர்றதை எடுத்து குடிச்சு வச்சு அதைய ட்ரம்ல வச்சுக்க கலக்கி விட்டு திருப்பி விட்டுருங்க, முடிஞ்சு போய் செலவில்லாம இயற்கை விவசாயம் பலவயிர் சாகுபடி செஞ்சோம்னா
ஓரளவுக்கு விவசாயி வந்து உழைக்கலாம். நல்லதா இருக்கும். சூப்பருங்க, புரியுது. இப்ப நான் கேட்ட வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விவசாயமே எதுக்கு பண்ணிக்கிட்டு, விவசாயமே வேண்டாம், ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குது சொல்றேன். ரொம்ப நம்ம காசு உள்ள போட்டாலும் போட்ட காசு எங்களால எடுக்க முடியல, கடை வாங்கிதான் காசு நாங்க பசங்களை படிக்க வைக்கிறது அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்ற முறையை பயன்படுத்தினா நல்லா இருக்கும்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது என்ன கேட்டீங்கன்னா, கரும்பு நட்டே நஷ்டமாச்சு, வாழை நட்டே நஷ்டமாச்சு, பல பயிர் பண்ணே நஷ்டமாச்சு, முட்டுக்கள் நட்டுனே லாபமாச்சு. அப்படி ஒரு நிலைக்கு இப்ப வந்துட்டாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து வேணுங்கிற மண்ணையும் கெடுத்துட்டான், வேணுங்கிற இன்கம் இன்னைக்கு வந்து விற்க முடியல. அப்ப என்ன பண்ணுவான்? விவசாயம் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், இவன் வந்து நல்லா வந்து மனசுக்குள்ள நம்ம மேல முடியுங்கிற நம்பிக்கையோட மண்ணை முதல்ல நல்லா பண்ணிட்டு, இன்னைக்கு என்ன கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்கு போயிட்டோம்னா எல்லாமே நல்லது. நல்லா இன்னும் இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஜாதிக்காய் கடுக்காய் எல்லாம் உள்ளுக்கு போடலான்னு ஐடியா வச்சிருக்கேன். நல்லது நல்லதுங்க. இன்னைக்கு வந்து வேற வழி இல்லை. நீங்க எதுவுமே இல்லை சும்மா இருக்குன்னா நீங்க தாராளமா பல பயிர் சாகுபடி, அவக்கடா, டிராகன் ஃப்ரூட்டு, ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய் இதுல போனீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு இருக்காது. அதுக்கு மேல இன்கம் டெஃபினட்டா ரெகுலரா கிடைக்கும். அதனால இயற்கை விவசாயத்துல இது மாதிரி போயிட்டீங்கன்னா ஒண்ணு நமக்கு ஒரு சந்தோஷம், மக்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தாங்க, சாப்பிட்றவங்களும் நல்லா கொடுத்தாங்கன்னு ஒரு சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையை வந்து உண்மையான வாழ்க்கையை அமையும், நல்லா அமையும். நல்ல சூப்பரா சொல்றீங்க, நல்லா இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு இந்த ஆர்கானிக்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்குங்களா இது வரைக்கும்? ஏதாவது ஆர்கானிக்ல என்ன கேட்டீங்கன்னா, இந்த வனவிலங்குகள் பிரச்சனை அதிகம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல கெமிக்கல் பண்ற வரைக்கும் உள்ளுக்கு வந்து ஒண்ணுமே வரல. இயற்கையை பண்ற போது பண்ணிக்கு ரொம்ப பிடிக்குது. மீனமிலம் ஊத்தினீங்கன்னா வந்து பறிக்குது, நல்ல பறிக்குது. ஜீவாமிர்தம் ஊத்தினீங்கன்னா பறிக்குது. யானை இவளுக்கு ஜாலியா வருது. அதுக்கு இயற்கையா பண்றங்கிற போது அந்த வனவிலங்குகளுக்கு வந்து ரொம்ப பிரியமா இருக்கு அது சாப்பிடறதுக்கு, மனுஷனை விட விலங்குகளுக்கு. அதுக்காக சோலார் ஃபென்சிங் போட்டு வேற வழி இல்லைன்னா அரசு வந்து மேல இருந்து கீழே வராம தடுத்தீங்கன்னா அது நல்லது. இயற்கை விவசாயம் தான் உலகத்தில் சிறந்ததுங்க. ஏன்னா இன்னைக்கு 2 காசு கிடைக்குது, நான் வந்து அதை ஸ்ப்ரே பண்ண இதை ஸ்ப்ரே பண்ண நல்லா வந்துடுன்னு சொல்லலாம் மொழியா. இயற்கையா கொடுக்கறதா மனுஷனுடைய நல்லது, நேயத்துக்கு நல்லது. அதனால எல்லாருமே இயற்கைக்கு போயிட்டது ரொம்ப நல்லது. இயற்கையிலேயே எப்படி பண்ணுனா நல்லா வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் இடத்துல வச்சு அது எப்படி அதிகமான விளைச்சல் எடுத்து அதிகமாக காசு சம்பாதிக்கும். அதுதான் இன்னைக்கு இப்போ உங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து அதுக்காக டெக்னிக்கலா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. அரசு வந்து ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும். அதாங்க இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்ல, இப்போ நீங்க சொல்றது எத்தனை பேருக்கு நீங்க சொல்றது ஒரு முன்னுதாரணமா இருந்து அதை எடுத்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான். இன்னமே இயற்கை விவசாயம் நல்லா ஆகணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, பேரோட்ட சத்துக்கள்னா தமாசான்னு சொல்லுவேன், காலச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவேன். 2ஆம் நிலை பேரோட்ட சத்துக்கள்னா சுகமேன்னு சொல்லுவேன், சுண்ணாம்பு, கந்தகம், மேக்னீசியம் சொல்லுவேன். பயிர் வளர்ச்சி ஊக்கிகள்னா குசி, அசோன்னு சொல்லுவேன். குளோரின், சிலிக்கான், அயோடின், சோடியம் சொல்லுவேன். நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொன்னா இது மாமா, தாப்புன்னு சொல்லுவேன். இரும்பு, துத்தநாகம், மாலிப்டனம், மங்கனீஷு, அயோடன், சோடியம், இந்த போரான், அயோடின், போரான்னு சொல்லுவேன். இப்ப நிக்கல்னு ஒண்ணு. 17 வகையான இந்த சத்துக்களை இயற்கை வழியை எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு, இயற்கையா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையே கொடுத்தோம்னா ஒரு விவசாயி வந்து உண்மையிலேயே இயற்கை விவசாயி நீங்க சொல்லாமே போயிடுவா உங்களுக்கு. கண்டிப்பா அதையும் வந்து செய்யணும். தெரிஞ்சவங்க, படிச்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இணையான எண் இருக்கு. அது ஒரு பயிர், அவன் என்ன பயிர் போட்டிருக்கான், அதுக்கு எப்படி கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்ணோம்னா எல்லாருமே இயற்கை விவசாயிக்கு போயிடுவான். ஒருத்தர் கூட கெமிக்கலுக்கு போக மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடைமுறை. இப்ப இதுக்கு வந்து அரசும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களும் உதவுனாங்கன்னா விவசாயி உண்மையிலேயே நல்லா இருக்கும். நான் கேட்ட வரைக்குமே நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாத நாங்க எதுக்கு பண்ணலாம், நாங்க எதுக்கு வந்து புது முயற்சி எடுத்து நாங்க எதுக்கு ஃபாலோ போனோம், நம்ம தேவையில்லை நாங்க இருக்கிறதே பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க புதுசா பண்றதை வச்சு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க முன்னுக்கு வர்ற அவங்களுக்கு என்ன ஒண்ணு கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க, அதை அப்படியே தொடர்ந்து போறாங்க. இனி புதுசா போய் அதை திரும்பி நம்ம மண்ணை சரி பண்ணி அப்புறம் போடுறதை சரி பண்ணி அதை சரி பண்ணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாததுனாலதான் அவங்க அதை போறாங்க. அப்ப தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது யாருங்க? நம்ம தெரிஞ்சவங்களும் அரசும் தான் வந்து பண்ணணும். இப்போ நீங்க தலைச்சத்துன்னா யூரியான்னு போடுறான், அந்த யூரியா ஈக்குவல் வந்து மீன் அமிலம் நீங்க கொடுக்கலான்னு சொன்னீங்கன்னா, மீன் அமிலம் பாருங்க இருக்குது 256 ரூபாயில 50 கிலோ கிடைக்குது யூரியால. 256 ரூபாய்க்கு அதே அந்த 46% நைட்ரஜன் வந்து மீன் அமிலத்துல கிடைக்குது, இத்தனை ஊத்தினா போதுங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் ஏன் யூரியா போறான்? மீன் அமிலம் ஊத்திட்டு போயிடுவானே. அது எப்படி ஊத்துறது? எல்லாமே யூரியானா இறச்சி விடுவான், மீன் அமிலனா எத்தனை தண்ணியில எப்படி கலந்து எப்படி ஊத்துறதுன்னு சொல்லிட்டாங்க பழகிற வரைக்கும். இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே போயிடுவான். நல்லா சொல்றீங்க. இப்ப நிறைய பேர் இந்த விவசாய முறையை விட்டுட்டு போறாங்கல்ல, வருங்காலத்துல விவசாயத்தை மேம்படுத்தணும்னா என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தை மேம்படுத்தணும்னா ஒண்ணு வந்து அரசு வந்து முழு கவனம் எடுத்து பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயம் செய்யக்கூடன்னு ஊக்குவிக்கிற முறையில வந்து ஒரு அரசும் மற்ற நிறுவனங்களும் வந்து வரணும். உண்மையான மண் டெஸ்ட் பண்ணி அதுல என்ன இருக்கு, அதுல என்ன போடலாம், என்ன போட்டா நல்லா வரும், அதுக்கு என்ன பயிர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது வந்து கொடுத்தாங்கன்னா யாரு வேணா விவசாயம் பண்ணலாம். விவசாயங்கிறது கஷ்டமே இல்லை. விவசாயம் மாதிரி ஒரு மகிழ்ச்சியான இது வந்து உலகத்தில் வேற எந்த தொழிலும் கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து சரியான வருமானம் இல்லாதனால வேற தொழில். ஆமா, அதுதான் முக்கியமான காரணம். அதுதான் இப்போ அவனுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு கூலி கிடைச்சா அவன் வெளியே போறான். ஒரு ஆள் வேலை செய்யறானா, ஒரு 25,000 ஒரு 30,000 வெளியே போய் ஐடில சம்பளம் வாங்குறானா, அந்த 30,000 விவசாயம் கிடைச்சா அவன் எதுக்கு ஐடிக்கு போறான்? அவன் தோட்டத்திலேயே பாடுபடுவானே. அப்ப கிடைக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து மத்தவங்க பண்ணணும். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவனுக்கு புரிய வைக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு 10 சென்ட்ல போட்டு நம்ம கையில் காமிக்கணும். என்னால முடியும் அப்படிங்கிற காமிச்சோம்னா நிச்சயமா செய்ய முடியும். அதாவது விவசாயி கிட்ட இருந்து நேரடியாக கன்சியூமர் போகணும், இடைத்தரகர்கள் இல்லாம. அப்ப இவனுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குது, கன்சியூமருக்கு நல்ல பொருள் கம்மியான விலை கிடைக்கும். 2 பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். விவசாயிகளுக்கு வரணும். இப்போ 10 பேர் விவசாயம் பண்றாங்கன்னா ஒரு சின்ன சென்டர் போட்டு அங்கேயே என்னென்ன பொருள் இங்க தேவைப்படுதோ அதை அங்கேயே வித்து கொடுத்துருவோம், ஃபார்மருக்கு கொடுத்துருவோம். கண்டிப்பா. அப்பனா அவங்க நிறைய பேருக்கு எல்லாருமே விவசாயம் பண்ணிடுவாங்க. ஒரு 10 சென்ட் இருந்தாலும் கூட 10 சென்ட் விவசாயம் பண்ணுவான். இப்ப 10 சென்ட் இருந்தா குடோன் கட்டுறான். அது விவசாயத்தை விட்டு போட்டு அது மாறணும். கண்டிப்பா. இயற்கையோட ஒண்ணு நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குன்னு போகணும். அதுக்கு வந்து ஒத்துழைப்பு எல்லாமே வந்துச்சுன்னா உண்மையா நல்லா இருக்கு. வருங்காலம் இனிமே நாம நினைக்கிற விவசாயத்தை விட்டு போட்டு போயிடுவாங்க இல்லைங்க. இனி வர்ற இளைஞர்கள் எல்லாமே ஆர்வமா இயற்கை விவசாயத்தில் உள்ள வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றிங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கிறேன். நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கிறேன்.